வெல்கம் டு vlogs of மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போறது எக் ஃப்ரைட் ரைஸ். ஹோட்டல் டேஸ்ட்ல எப்படி ஈஸியா சீக்கிரமா பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிடணும். 1 கப் அரிசி எடுத்திருக்கிறேன், பாஸ்மதி அரிசி. அது வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கிறேன். அந்த அரிசிய தண்ணி கொதிச்சதும் அந்த பாத்திரத்துல போட்டு 3/4 பதம் வெந்ததும் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல, தண்ணி இல்லாத பிளேட்ல மாத்தி வச்சிருங்க, இல்லைன்னா குழஞ்சி போயிடும். 1/4 கப் பீன்ஸ், 1 கேரட், 15 பீன்ஸ் எடுத்திருக்கிறேன், ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு சின்ன வெள்ளைப்பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கேன், 3 முட்டை. முட்டையில உப்பு போட்டு நல்ல மிளகு பவுடர் போட்டு நல்லா பீட் பண்ணி அடிச்சு பட்டர் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் எக்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பட்டர் கொஞ்சமா சேர்த்துட்டு அதுல முட்டை சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இனி நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு அந்த பேன்ல எண்ணெய்க்கு கூட ஒரு சின்ன கியூப் பட்டர் சேர்த்திருக்கிறேன். அந்த எண்ணெயும் பட்டரும் நல்லா சூடானதும் ஹீட் ஆனதும் அதுல எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெள்ளைப்பூண்டு கார்லிக் சேர்த்துக்கணும். அந்த கார்லிக் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை வதக்கி கொடுக்கணும். அதுக்கு கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ல கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பீன்ஸ், கேரட், பட்டாணி இவ்வளவும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கி கொடுக்கணும். ஃபர்ஸ்டே கேப்சிகம் சேர்க்க வேண்டாம், கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும். அதனால இந்த காய்கறி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கேப்சிகம் சேர்த்தா போதும். இந்த 3 வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெஜிடபிள்ஸுக்குள்ள உப்பு கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா சோறுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்குறோம் வெஜிடபிளுக்கு, அதனால கம்மியாவே உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த வெஜிடபிள் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த கேப்சிகம் அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கேப்சிகம் இப்படிதான் ஸ்லைஸா கட் பண்ணணும், இல்ல கியூபா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், பெப்பர் 1 ஸ்பூன், வினிகர் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர். நம்ம சீனி சேர்க்கிறப்போதான் ஹோட்டல் டேஸ்ட்ல ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அரிசியெல்லாம், இந்த சோறு இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். நம்ம தண்ணியோடைய அதே பாத்திரத்துல வச்சீங்கன்னா அந்த சூடுக்கு வெந்துரும், தண்ணி இருந்ததுன்னா குழஞ்சு போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த சூடெல்லாம் போய் இந்த மாதிரி ஆயிடும். உதிரியா அரிசி உடைஞ்சிடாம ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு கூட நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்மூத்தா ஸ்லோவா தான் மிக்ஸ் பண்ணணும், சாஃப்டா, இல்லைன்னா அரிசி உடைஞ்சு போயிடும் ஃப்ரைட் ரைஸ்ல. இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈஸியா டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சீக்கிரமா பண்ணிடலாம், கஷ்டம்லாம் இல்லை. சுலபமா வீட்டிலேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பா உங்க வீடுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.